சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. மேலும் ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிற படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. சூழல் இப்படி இருக்க ரஜினிகாந்த் சொல்லிய விஷயம் தற்போது இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இம்முறை மீண்டும் திமுக ஆட்சிதான் என ரஜினி கூறியிருக்கிறார். சற்று முன் ரஜினி வெளியிட்ட வீடியோவில் இது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழக சட்டசபை தேர்தல் தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த தேர்தலில் திமுக, அதிமுக, தவேக மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. இந்த போட்டியில் எப்போதும் இல்லாத விதமாக தவேக விஜய் அவர்களின் அரசியல் கட்சி பல்வேறு தரப்பினரின் ஓட்டுகளை பிரித்தது. மேலும் விஜயின் வருகை பல கட்சிகளை ஆட்டம் காண செய்தது. அது மட்டுமில்லாமல் ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சு ரஜினிகாந்தின் ரசிகர்களின் மனதை புண்படுத்தியது. இதனால் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு செலுத்தவில்லை என்கின்ற தகவலும் போய்கொண்டிருக்கு. இப்படி இருக்க ரஜினி யாருக்கு வாக்கு செலுத்தினார்? ஒரு புறம் திமுகவுக்கா, இன்னொரு புறம் பிஜேபிக்கா? இது பெரும் சர்ச்சையாக இருந்தது. ஆனால் இன்னொரு புறம் ரஜினி கூறிய விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று அனைத்து இந்திய ஊடகங்களும் எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த கருத்து கணிப்பில் திமுக அநேகமான இடத்தில் வெற்றி பெறும் என டைம்ஸ் நவ், CNN போன்ற கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கூறியிருந்தது. ஆனால் ஆக்சிஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற கருத்து கணிப்பு நிறுவனம் மட்டும் தவேகவே வெற்றி வாய்ப்பு பெறும், திமுக 2வது இடம், அதிமுக 3வது இடம் பிடிக்கும் என்கின்ற விஷயத்தை கூறியிருந்தது. ஆனால் ரஜினி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான், ஆட்சி மாற்றம் என்பது நிகழாது, இப்பொழுது இருப்பதே நல்ல ஆட்சிதான் என்கின்ற கருத்தை ரஜினி கூறியிருக்கிறார். இதனால் மீண்டும் திமுகவின் ஆட்சிதான் தமிழகத்தில் இருக்குமா என்கின்ற சந்தேகமும் தற்போது எழுந்துள்ளது. ரஜினி கூறியது போல திமுகவே ஆட்சி அமைத்தால் தமிழர்களின் எதிர்காலம் என்னவாகும்? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சமாளிப்பார்கள் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.